ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2 லேயர் கடல் பாசி தான் செய்ய போகிறோம். வாங்க. அதுக்கு நான் கடல் பாசி கொஞ்சம் எடுத்திருக்கேன். அதில் தண்ணியை ஊற்றி நல்லா கரைய விடுவோம். அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நான் 1/2 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். அதையும் நம்ம காய்ச்சிக்குவோம். நல்லா காய்ச்சின பிறகு நம்ம கடல் பாசியை தூக்கி நம்ம காய்ச்சி வச்ச கடல் பாசியை அந்த பாலோட ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். கடல் பாசி ஏற்கனவே கரைஞ்சதுனால நம்ம பாலில் ஊற்றிருக்கோம். அதுவும் கரைஞ்சிடுச்சு. தேவையான அளவு சீனி போட்டுக்கலாம். நான் 1 கப் சீனி போட்டிருக்கேன். நீங்களும் தேவையான அளவு உங்கள் இனிப்புக்கு தகுந்த சீனி போட்டுக்கோங்க, கூடவோ குறைச்சலோ. இதை இப்போ நம்ம வடிகட்டி ஒரு ஏனத்தில் நம்ம ஊற்றிக்கலாம். பாதி அளவு தான் ஊற்றிருக்கேன், பாதி அளவு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம ஃப்ரீசரில் வச்சுக்குவோம். வச்சா தான் கொஞ்சம் சீக்கிரமாக நமக்கு அது செட் ஆகிருக்கும். பாருங்கள், செட் ஆகிடுச்சு. இப்போ இன்னொரு பாதி ஃபுட் கலர் சேர்த்துக்குவோம். சேர்த்து அதையும் அது மேலே ஊற்றிக்குவோம். இதையும் வச்சு ஒரு ஃபோர்க்கை வச்சு லைட்டாக குத்தி விடுங்க. நல்லா அழகாக செட் ஆகியிருக்கும். இப்படி குத்தினா தான் நமக்கு அழகாக ரெண்டும் ஒன்றோட ஒன்று செட் ஆகியிருக்கும். இதையும் இப்போ ஃப்ரீசரில் வச்சிடலாம். கொஞ்சோன்னு அழகுக்காக டெக்கரேஷனுக்காக நட்ஸு தூவிக்கங்க, உங்களுக்கு விருப்பக்கேற்ற நட்ஸு. இந்த மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.